வணக்கம் எல்லாருக்கும். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சங்கடகர சதுர்த்தி பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி விரதம் இருக்கணும், எதனால் அந்த விரதம் இருக்கிறோம், ஸ்டோரி என்ன பலன்கள் எல்லாமே இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் எப்படி சங்கடகர சதுர்த்தி விரதம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். விநாயகருக்கு எப்படி பூஜை பண்ணுறது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்துட்டு நான் ஒரு 8-9 வருஷமாகவே இருந்துகிட்ருக்கேங்க. காலேஜ் படிக்கிறதுலேருந்தே இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அம்மா நான் சின்ன பொண்ணாக இருக்கிறதுலேருந்தே விரதம் இருப்பாங்க. மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த விரதம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே அந்த விரதம் இருப்போம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு கேலண்டரில் பௌர்ணமி முடித்து 4வது நாள் வரும். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு மந்த்லி கேலண்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க, டெய்லி கேலண்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிட்டு ஆவணி மாதத்தில் வரும். விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, விநாயகருடைய பிறந்த மாதத்தில், அதனால் அது மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தியுமே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு தடவை கைலாயத்தில் விநாயகர், முருகர் எல்லா தேவர்களும் சேர்ந்து இருக்கும்போது சந்திர பகவான் விநாயகருடைய உருவத்தை பார்த்துட்டு கேலி பண்ணுற மாதிரி பேசிடுவார். அவர் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் அவரை கேலி பண்ணுற மாதிரி பேசிடுவார். உடனே விநாயகர் இந்த மாதிரி உருவ கேலி யார் எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லி சந்திரன் ஒளி மங்கி போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுத்துருவார். சந்திர பகவான் இதுக்காக விமோச்சனம் தேடி நிறையா பேர்த்திட்ட கேட்பார். இப்போ எல்லோரும் சொல்லிடுவாங்க, யார் சாபம் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் சாப விமோச்சனமும் இருக்குதுன்னு சொல்லும்போது சந்திர பகவான் மறுபடியும் விநாயகர்கிட்டையே அவருக்காக விரதம் இருந்து ரொம்ப வருஷம் கழித்து விநாயகர் அவருக்கு மனம் இறங்கி அவருடைய சாபத்தை விமோச்சனம் பண்ணதுனால பழைய பிரகாசம் ஒளி சந்திர பகவானுக்கு திருப்பி வரும். அந்த நாளை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்திர பகவானுடைய சங்கடம் எல்லாமே போய் அவருக்கு நல்ல ஒளிமயமான வாழ்க்கை வந்துச்சு. அதனால் இதை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கடம் அப்படின்னா துயரம், ஹர அப்படின்னா நீக்கிறது. ஸோ துயரத்தை நீக்கி நமக்கு நல்லதையே தர்ற சதுர்த்தி. அதனால் இதை அனுஷ்டித்து வர்றது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் நம்ம எழுந்துட்டு குளிச்சுட்டு விநாயகர் முன்னாடி விளக்கு வச்சுட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு இந்த மாதிரி விரதம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளோட வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கலாம். எப்பயுமே வீட்டில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஆஃபீஸ் போகிறோன்னா போயிட்டு வந்துக்கலாம். நமக்கு மத்தியான டைமு இல்லை பிரேக் டைம் எப்போவாச்சும் ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பால் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே விரதம் நார்மல் விரதமெல்லாம் எப்படி இருப்போம் அதே மாதிரியே இருந்துட்டு 6 மணிக்கு மேலே விநாயகருடைய படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு பூ போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு, இல்லை சிலைகள் இருந்துச்சுன்னா விநாயகருடைய சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் எதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, பால், தேன், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுறது அந்த அன்னைக்கு ரொம்பவே சிறப்புங்க. அதனால் அருகம்புல் இருந்துச்சுன்னா நீங்கள் அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். 108 போற்றிகள் இருக்குது. 21 நாமாவளிகள்னு சொல்லிட்டு இருக்கும். கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி எதுவுமே தெரிலனா நீங்கள் ஓம் விநாயகரே போற்றி, ஓம் கம் கணபதியே நமக அப்படி சொல்லிவிட்டு விநாயகருக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுடைய அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம் வச்சுருக்கீங்கள்ல, நான் அவளும் சர்க்கரையும் தான் மோஸ்ட்லி வைப்பேன். அவருக்கு அவள் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்புறம் சுண்டல் பிடிக்கும், மோதகம் பிடிக்கும், கொழுக்கட்டை பிடிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். விநாயகருக்கு பிடிச்சது என்னவோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். பாயாசம் இல்லை ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியம் காட்டி முடித்ததுக்கப்புறமா தூப ஆராதனைகள் எல்லாமே காட்டி நம்மளோடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். நம்ம அந்த அன்னைக்கு சந்திர பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் நைட்டு வெளியில் சந்திரன் தெரிகிறாரான்னு பார்த்துட்டு சந்திரனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு வச்சுருந்த அந்த நெய்வேத்தியத்தையே நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதுல எல்லாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி
பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றிகள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ.